guys, welcome back. இன்னைக்கு நம்ம MTN சேனல்ல இருந்து ஒரு புது வீடியோ வந்திருக்கு. அதுக்கு தான் நம்ம ரியாக்ஷனை போட போறோம். இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டில் சிலிண்டர் வச்சிருக்கிறவங்க தான் கோடீஸ்வரன். நிறைய பேர் ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு அது இதுன்னு இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு. இன்னும் மலேசியாவுக்கு அந்த நிலைமை வரலை. ஏன்னா நேற்று தான் ஒரு சிலிண்டர் வாங்கினான். எப்போ வருமோ தெரியாது. இவங்க போர் இப்படியே நீடிச்சுக்கிட்டு போனால் தெரியலை, என்ன நடக்கும்னு தெரியலை. பார்ப்போம். எல்பிஜி சிலிண்டர் அண்ட் பெட்ரோல் கொடுமைகள், இந்தியா இஸ் நாட் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட் 12 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. நண்பர்களே, சிலிண்டர் ரேட் அதிகமாகிட்டு சிலிண்டரே கிடைக்கல அப்படின்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்காக நான் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டும் சீக்ரெட்டாக சொல்கிறேன். யாருக்கும் சொல்லாதீங்க, சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க. இதோ உங்களுக்காக நோ பாயில் நோ ஆயில். உன் ஐடியா வந்து ஹெலிகாப்டர்ல அதை தின்னுதானே 3 நாள் வயிற்றால போயிட்டு கிடந்தீங்க. இப்போ சிலிண்டர் இல்லைன்னா பரவாயில்லன்னு ஆயாச்சு. சிலிண்டர் என்னடா சிலிண்டர், எங்களுக்கு அடுப்பே தேவையில்ல. இதை யாருக்கும் சொல்லாதீங்க. நீங்க மட்டும் சீக்கிரட்டா செஞ்சு சாப்பிடுங்க. எங்களை யாராலையும் அழிக்க முடியாது. நாங்களே அழிச்சுக்குவோம். நிறைய பேர் இந்த வருஷம் பல கனவுகளோட இருந்திருப்பீங்க. அது பண்ணலாம் இது பண்ணலாம் கம்பேக் கொடுக்கலான்னு. ஆனா 3வது மாசம் இப்படி பண்ணிட்டீங்களா? கம்பேக் கம்பேக்கும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. இல்ல, நம்ம வாழ்க்கையில நார்மலாவே பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். இதுல இந்த பிரச்சனை வேற வந்துச்சுன்னா அது இன்னும் பெரிய பிரச்சனையா ஆகுதுடா. மக்களே, நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான்னு சொல்லுவாங்க எல்லாரும். என்ன மயிருக்கு ஆண்டவன் என்ன சோதிக்கான்னு தெரியல. வணக்கம் நண்பர்களே. இந்த வணக்கம் வித்தியாசமா இருக்கு. இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த போர் நடந்துட்டதுனால இப்ப இந்தியாவில எல்பிஜி பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. அங்கதானே போர் நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு என்ன கவலை, கண்டுக்காம இருந்துட்டோம். ஆனா இப்ப அந்த போர் வந்துட்டு நம்ம வீட்டு அடுப்பங்கரை வரைக்கும் வந்துருச்சு. எல்பிஜி ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. டொமஸ்டிக் கேஸ் சிலிண்டர் வந்துட்டு 60 ரூபாயும், கமர்ஷியல் சிலிண்டர் வந்துட்டு 115 ரூபாயும் ரேட் ஏத்திருக்காங்க. அங்க போர் நடக்குது, ஆனா பாதிப்பு இங்க இருக்குது. கெட்ட நேரம் வந்தா அமெரிக்கால குண்டு வெடிச்சா இங்க நாரும், அங்க அடிச்சா இங்க வலிக்குதுடா. இங்க அடிச்சா தாண்டா அங்க வலிக்கும், இங்க அடிச்சா இங்க தாண்டா வலிக்கும். ஆனா இந்த காமெடி உண்மையாயிடுச்சுடா. சிரிக்கிறேன் பாரு. இந்த போர் எதனால எதுக்காக நடக்குதுன்றதுக்கு நிறைய காரணங்கள் சொல்றாங்க. நம்ம மக்களுக்கு நம்ம ஊர் அரசியலை கவனிக்கவே டைம் இல்ல. இதுல ஜியோ பாலிடிக்ஸ் வரைக்கும் நம்ம போக வேண்டியதா இருக்கு. ஆனா இப்ப நிலைமையை பார்த்தா அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் நமக்கு இருக்கு. இந்த வார பத்திர அனைத்து நியூஸுமே நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா MGN ஃபாலோ பண்ணுங்க. இந்த போர் எதனால எதுக்காக நடக்குதுங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் சொல்றாங்க. அது ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. சொல்லுப்பா. ஐயோ அண்ணே, அது பெரிய ஃபிளாஷ்பேக்ண்ணே. அதெல்லாம் நமக்கு எதுக்கு, நமக்கு ரிவர்ஸ் நியூஸ் கிடைச்சா போதும். ஹன்சிகா, ஆமாண்டா ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. ரொம்ப பெருமையா இருக்குடா தம்பி, ரொம்ப பெருமையா இருக்கு. இப்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து ஈரானை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஈரானும் சும்மா வரதா இல்ல, அவங்களும் தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த வார் நடந்துகிட்டனால ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் வழியா தான் நமக்கு வந்து குரூட் ஆயில், எல்பிஜி இதெல்லாமே வந்துட்டு இருக்கு. இப்போ அதை பிளாக் பண்ணனால நம்ம ஊர்ல பற்றாக்குறையா இருக்கு. எனக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா, ஒருத்தர் ட்விட்டரில் ஒரு படம் வரைஞ்சிருக்காரு. அந்த ஹார்மோஸ், ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் ஹார்மோஸுங்கிற இடத்துல வந்து பிளாக் இருக்குல்ல, அப்போ அதால் இப்படி வர முடியாட்டி நான் ஒரு வழி சொல்கிறேன்னு வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, தமிழ்நாடு அலேக்கா தூக்கி கொண்டு போய் இங்கே வச்சோம்னா அவன் கொடுக்கறதுலாம் நம்ம முதல்ல வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வரைஞ்சிருக்காரு. வரைஞ்சி அதை அவர் பெருமையாக ட்விட்டரில் போட்டிருக்காரு. ஏன் அப்படி போகிறீங்க, இந்த ஒரு வழி இருக்குல்ல, கப்பலை இங்கே கொண்டு வாங்க, இந்த கரைக்கு இங்கே இருந்து கப்பலில் இருக்கிறதெல்லாம் ட்ரக்கில் மாற்றுங்க, ட்ரக்கில் மாற்றி இங்கே கொண்டு வாங்க, கொண்டு வந்ததுக்கப்புறம் இங்கே இருந்த ஒரு கப்பல் அதெல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டிய இடத்துக்கு போங்க. வரைபடத்தில் ஈஸியாக 2 கோடை போட்டுட்டேன், ஒரிஜினல் அதை அளந்து பார்க்கணுமா இல்லையா, அது எத்தனை கிலோமீட்டர் இருக்காங்க அதுக்கு அங்கிட்டு கிடக்கா. நேராக வரும்போதே 1000 ரூபா விலை வைக்கிறாங்க, இதில் சுற்றி வந்துட்டு 2000 ரூபான்னு வாங்க. என்ன சார் நீங்கள்
இந்த போர் எல்லாம் ஒருவேளை முடிச்சுட்டு வச்சுக்கீங்க, முடிஞ்ச பிறகு இந்த ஏறின பிரைஸ் எல்லாம் குறையுமா, இறங்காது. அதே பிரைஸ்ல மெயின்டைன் பண்ணுவாங்கறதா டவுட்டா இருக்கு. பின்னாடி ஒருத்தவங்க சிரிக்கிறாங்க. பத்திரிகைன்னா வச்சுக்கீங்க, நம்ம தலையில கண்டிப்பா முளையா இருக்கிறாங்க, கொஞ்சம் உஷாரா இருக்கணும். நம்ம வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்போம். ஆனா லைஃப்ல ஒரு பாயிண்ட் வரும். அந்த பாயிண்ட் வந்தா நம்ம வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்போம். இப்போ ஒரு சர்வீஸ் நான் பார்க்கலாம். எந்த பங்குலையுமே கேஸ் இல்லை, கேஸ் டிமாண்டு எங்கேயுமே வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏதோ பிரச்சனையாக இருக்குது, ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, அதனால் கேஸ் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. மேபி என்னைக்கு வருதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. சென்னையில் ஹோட்டல்களுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் விறகுகளை வாங்குவதற்கு உரிமையாளர்கள் எப்படி கடைசியில் எங்க போய் நிக்குதுன்னு பாருங்க. அந்த காலத்துல பாவிச்சாங்க. எது வேணாலும் நம்மளை கைவிடலாம், சிலிண்டர் கைவிடலாம், அவன் கூட்டு போட்டா சிலிண்டர் கைவிடலாங்க, மரம் கைவிடுமா, ஆனா நம்ம அதைத்தானே வெட்டணும். வளரணும்னு அதை வெட்டி இப்ப கடைசியில பாருங்க அதுதான் நமக்கு கை கொடுக்குது. என்னைக்குமே பழங்காலத்து முறை தாங்க நமக்கு சரி. இப்ப பாருங்களேன், இப்ப எல்லாரும் இப்ப ரெஸ்டாரண்ட் பிசினஸ் நடத்தணுமா இல்லையா? எல்லாரும் கோழி கட்டி அழைச்சி போறாங்க, எல்லாரும் சாப்பாடுலாம் டேஸ்டா இருக்கு. கோவிட் டைம்லயும் சில விஷயங்கள் வந்தாங்க தானே பழைய ஸ்டைலுக்கு, வந்துட்டு திருப்பி போயிட்டானுங்க. அது சரி. இப்போ எல்பிஜி சிலிண்டர் எல்லாம் டொமஸ்டிக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கமர்ஷியல் ஸ்டாப் பண்ணதுனால இப்போ விறகுக்கு வர வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இப்போ விறகோட ரேட்டுமே அதிகமாகிடுச்சு போல. 12,500 14,500 மாறிட்டாங்களா? ஒரு டன் போது நம்ம எதுக்கு கேள்வி இருக்கணும்ல, டிமாண்டை ஏற்றலாம். இப்போ இந்த ஹோட்டல்ஸ்க்கு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த ஹோட்டலே நம்பி இந்த ஹோட்டல்ல சாப்பிட்ற நிறைய மக்களோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுது. இங்கதான்டா அவன் புயல், வெயில், மழை எதுவா இருந்தாலும் டெய்லி நாங்கள் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஹோட்டல் நம்பி தான் எங்களோட வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கோம். காலையாக இருக்கட்டும், மதியமாக இருக்கட்டும், நைட்டாக இருக்கட்டும், இதில் ஹோட்டல் சாப்பாடாக சாப்பிட்டு இருக்கோம். இதனால சிட்டியில் வாழ்ற நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. கிராமத்தில் கூட அப்படி இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சிட்டினா ரொம்ப கஷ்டம். இப்போ ஸ்விக்கி சொமாட்டோனா என்ன ஆச்சுன்னே தெரியல. பாருங்க, சேகரிக்கணும் தான். ஒரு ஆள் மட்டுமே இப்படி அண்டாவுல தூக்கி போட்டுட்டாருன்னா மற்றவங்க என்ன பண்றது? என்ன பாவனைக்கு அவர் எடுக்கிறாரோ தெரியல. பட் எல்லாரும் இப்படி ஒரு இதை தூக்கிட்டு வரலாமா? ஏதோ ஒரு ஊர்ல 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா 397 297 தெரியல, 397 பீஸ் சிலிண்டரை பதுக்கி வச்சிருக்காங்க. என்னன்னா இப்போ பற்றாக்குறை வந்தோடனே டபுள் ட்ரிபிள் ரேட்ல விற்கிறதுக்கு. அது பண்ணக்கூடாது, பண்ணுனா குற்றம்னு பதுக்கி வச்சதுனால கூண்டா செக்டில் தூக்கி உள்ள போட்டாங்க. எவனோ ஒருத்தன் ரூமரை கிளப்பிடலாம் போல. பெட்ரோல் ரேட் தான் ஏற போகுது, ஆல்ரெடி எல்பிஜி ரேட் ஏறிடுச்சு, இப்போ அடுத்து பெட்ரோல் ரேட் தான் ஏற போகுதுன்னு கிளப்பிடுறாங்க. அதனால மக்கள் எல்லாருமே பெட்ரோல் பங்க்கு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியும் அது முடியத்தானே செய்யும், வாங்கி தானே ஆகணும் திருப்பியும். பாரு, பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் யாரும் பயப்படாதீங்க. 1 மாசத்துக்கு தேவையான பெட்ரோல் வந்துட்டு இந்தியா கிட்ட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால பயந்து போயிட்டு யாரும் வாங்காதீங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்யா கிட்ட இருந்து குருடாரி வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கூட நியூஸ் பார்த்தேன், இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல இருந்து 2 ஷிப் வந்து வெளியில வந்திருக்கு. மத்திய கிழக்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலை கிடையில் ஹார்முஸ் நீரிணையை கடந்து முதல் கச்சா எண்ணெய் கப்பல் இந்தியா வந்தடைந்துள்ளது. அதுல ஒரு ஷிப் வந்து மும்பைக்கு வந்துருச்சு, இன்னொரு ஷிப் வந்துட்டு மார்ச் 14, 15 வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால பிரச்சனை இருக்காது. மற்றொரு எண்ணெய் கப்பல் மார்ச் 14ஆம் தேதி இந்தியா வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்க நார்மலா எப்போதும் கூட பெட்ரோல் டீசல் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா நீங்க பேனிக் ஆகி அதிகமா வாங்க தான் பிரச்சனை அதிகமாகும். அதனால அதை மட்டும் தயவு செஞ்சு செய்யாதீங்க. உங்களுக்கு தேவைப்படுறதை எப்போதும் கூட வாங்கிக்கிங்க. ஆனா தேவைக்கு அதிகமா வாங்கி ஸ்டாக் பண்ணாதீங்க. தைரியமா இருமா, தைரியமா இரு, ஆண்டவன் இருக்கா, ஒன்றும் ஆகாது. நான் உனக்காக ப்ரே பண்றேன். பெட்ரோல் அப்பா இதை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க? கேன வாங்கிட்டு போறாங்க. பாருங்க, இது தோட்டம் செய்யறவங்க, வயல் செய்யறவங்களுக்கு எல்லாம் தேவைதான். இல்ல அதான் சொல்றேன்,
நம்ம வந்து எல்லாத்தையும் ஈஸியாக்கிட்டோம். எங்கேயோ எவனோ ஒருத்தன் சண்டை போட்டுக்கிட்டான்னா இங்கே பாருங்களேன், வெயிட் பெட்ரோல் வாங்கிக்கிட்டு சிலிண்டர் வாங்கிக்கிட்டு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பட் சொன்னார்ல, பெட்ரோல் ஆஃப் போகுது, அது இல்லைன்னா எல்லாம் நின்று. பட் அதுக்கு பழகிட்டோன்னா கிராமத்துல எல்லாம் மாடு டயர்டாகிற வரைக்கும் ஓடும், எந்த டிரான்ஸ்போர்ட்டும் நிற்காது, மாடு இழுத்து போய்கிட்டே இருக்கு. அதுதான் அவங்களோட பழைய டிரான்ஸ்போர்ட்டு. அதுவும் இல்லையா, காற்று மட்டும் இருந்தால் போதுங்க, சைக்கிள் எடுத்து விரிச்சோம்னு வச்சுக்கோங்க. சைக்கிளோட நம்ம வளர்றதை நிப்பாட்டி இருக்கணும். அதுக்கு அங்கால இந்த மோட்டர் பைக்குன்னு மோட்டர் வந்துச்சுல்ல, மாட்டு வண்டியிலேருந்து சைக்கிளுக்கு முன்னேறணுமோ பொத்திக்கிட்டு இருந்துருந்தோம்னா எனக்கு யாருக்கும் சுகர் கூட இருந்திருக்காது. பெட்ரோல் இது இல்லை, சைக்கிளை மிரிச்சு நம்ம ஹெல்த்தியாக இருந்த காலம் போய் மோட்டர் பைக்குக்கு பழகணும். இப்போ மறுபடியும் இந்த பெட்ரோல் பிரச்சனை அது இதுன்னு நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி சைக்கிளுக்கு போகுமான்னு கேட்டால் இல்லை. மிரிச்சதை பழக்கம் போயிடுச்சு சார். பைக்கில் அப்படியே சொகுசாக உட்காந்து போய் பழகிட்டோம். ஆனால் பெட்ரோல் இல்லாமல் சைக்கிளுக்கும் போகணும், ஆனால் மிரிக்கவும் கூடாது. அதுக்கு கண்டுபிடிச்சாங்க பேட்டரி பைக்கு. பைக்கில் இருக்கிற மாதிரியே இருக்கலாம், மிரிக்க தேவையில்ல, பெட்ரோலும் தேவையில்லை. ஆக மொத்தம் சோம்பேறி ஆகிட்டேன். எங்க பெட்ரோல் நிற்கட்டும், மாடு டயர்ட் ஆகட்டும், சைக்கிள் காற்று பஞ்சர் ஆகட்டும், என்ன வேணா நடக்கட்டும், நடந்து போனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு நடக்கிறது. ஆனால் அந்த காலத்துல எல்லாம் நடந்து தானே போயிருக்காங்க. எவ்வளோ தூரம் என்னவோ. இப்போ நான் தான்டா ஒரு டாப்ல இருக்கேன், மற்ற எல்லாருமே நிற்கிறோம். நீங்க வேற கேன வாங்கிட்டு போயிட்டு ஏதாவது வெடிக்க வச்சிராங்களா? சென்னையில எவ்வளவு பெட்ரோல் போற வழிப்பா ஊத்திட்டே போவீங்களா? நானும் பாக்குறேன், இந்த தண்ணிக்கு என்ன தூக்கிட்டு போறாங்க. ஏய் உங்க லட்சம் பயமா இருக்குடா, ஏதாவது பண்ணிடாங்கடா, எங்கேயாவது போய் வச்சு அது ஏதாவது லைட்டா ஃபயர் ஆகி ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிட போகுது. பெட்ரோலை ஸ்டாக் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு உசுர விட்டுறாதீங்க. தெரியல அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து அரசாங்கம் கொடுப்பாங்க நமக்கு. இப்போ டீசல் பெட்ரோல் காலவங்க டீசல் பெட்ரோல் தட்டுப்பாடுன்னு சொல்லி இன்னும் சொல்லல, பகிரங்க அறிவிப்பு இல்லை. கொஞ்சம் பொறுமையா இருந்து வாங்க, இந்த மாதிரி கூட்டத்தை சேர்க்காதீங்க, யார் சொன்னாலும் நம்பாதீங்க. இந்த மாதிரி ரூமர்ஸ் நம்பி யாரும் பேனிக் ஆகாதீங்க. எனக்கே ஒரு கால் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி நாளையோட வந்து பெட்ரோல் ரேட் வந்து அதிகமாக போகுது, நீ நைட்டே போய் வாங்கிடலாம், அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. விஷயம் கன்ஃபார்ம், டாப் சீக்ரெட். அது ரூமரா இருந்தாலுமே அது கேட்கும்போது டக்குனு பயமா தான் இருந்துச்சு. சரி, இப்போ அது ரேட் அதிகமாக போகுது, பெரிய பேரல்லாம் வாங்கி வச்சுட்டீங்க, ஒரு 10 நாள் யூஸ் பண்ணிட்டீங்க, 11ஆவது நாள் திருப்பி அந்த ரேட்டுக்கு வாங்கி தானே ஆகணும். அப்போ ஸ்டாக்கு இல்லைன்னா அப்போ பேசாமல் இருந்து தானே ஆகணும். அது அனாவசியமான பதட்டம், முடிஞ்ச என்ன செய்கிறேன்னு தெரியல. அதை நம்பியும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த 10 நாளைக்குள்ளே போர் நின்றும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். ஃப்ரெண்டு வந்து ஏர் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து பெட்ரோல் ரேட் வந்து 160 ஏறிடுச்சு, நைட்டாக போட்டுரு பெட்ரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓ, அங்கேருந்து நியூஸ் வருது. இவங்கள மாதிரி ஆட்கள் தான் மருந்து கிடைக்க விட்டுருக்காங்க. ஃப்ளைட் டிக்கெட்டும் ரேட் ஆகிட்டு வாங்க பொண்ணை பார்த்து தாண்டா நாங்கள் வந்திருந்தா. அதனால எனக்கு தெரிஞ்சு ஏறிடுச்சுன்ற மாதிரி தெரியுது. அது இல்லாமல் நிறைய பால்க்கும் நைட்டில் ஒர்க் ஆகும், அதை எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏறுற மாதிரி ஃபீல் ஆகும். நீங்க தான் மொத்தத்துக்கு காலி பண்ணிருக்கீங்க. ரேட் ஏறிக்கு இவரே நினைச்சிட்டாரு போல. நியூஸ் எதுவும் பார்க்கல, சோஷியல் மீடியா பார்க்கல, எதுவுமே பார்க்கல, டைரக்டா வந்துட்டாரு. நீ 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறத ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான்டா பாக்குறேன். நார்மலா 100 ரூபாய்க்கு இறங்கி போறவங்க கூட இப்ப டேங்க் ஃபில் பண்றாங்க. என்னோட பைக்கு 12 லிட்டர் பிடிக்கும், ஃபில் பண்ணுங்கிறாங்க. வர எல்லாருமே ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. மனசாட்சி வேணாமையா? ஒரு நியாயம் வேணாமா? ஒரு விளக்கம் இல்லையா? இனிமே நீங்க சிலிண்டர் வேணாம், எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு. ஆல்ரெடி நிறைய டீ ஸ்டால், ஹோட்டல், கேட்டரிங்ல எல்லாம் சிலிண்டர் வாங்குறதை நிப்பாட்டிட்டாங்க. உங்களுக்கு ஏன்னு தெரியுமா? அதான் புல்லட் அடுப்பு வந்துருக்குல, புகை இல்ல விறகடுப்பு. மாசம் 1000 ஐயோ, இந்த நேரத்துல சிலிண்டர் தேவை. சி டைமிங்ல வச்சா பாரு. டைமிங்ல வச்சாம்ப அந்த நியூஸ் நான் பார்த்துட்டே இருக்கேன். இன்ஸ்டாகிராம் போனாலும் இந்த மாதிரி வீடியோலாம் வந்துட்டு இருக்கு. என்னன்னா திக்கு திக்கு எரியுது. இதுவானா சிலிண்டரே இல்லாம எரியுது அடுப்புனா இது. இன்னைக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு மாறுங்க. நம்ம மீனாட்சி பேனல்ஸ்ல 1000 ரூபாயில இருந்து நிறைய மாடல் இண்டக்ஷன் ஸ்டவ் அவைலபிளா இருக்கு. மண்பானை எடுத்து சமைக்கிற இண்டக்ஷன் ஸ்டவ் பாத்திருக்கீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். உங்க வீட்டு கிச்சன்ல ஜெனரேட் ஆகிற இந்த மாதிரி கிச்சன் வேஸ்ட்டை இந்த டேங்குக்குள்ள போட்டா மட்டும் போதும். இதுல இருந்து வர கேஸ்ல இருந்து நீங்க ஃப்ரீயாவே சமைச்சிக்கலாம். என்னது 5 லிட்டர் தண்ணி ஊத்தனா
எது குப்பையில இருந்து கேஸ் வருதா? குப்பை அழுகி மக்கி போய் அதுல வரும் போல கேஸ். என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறீங்க? அது நாட்டுல கேஸா இருக்காது. இல்ல விறகு எவ்வளவு பெட்டர். 6 மாசத்துக்கு விடாம எரியிற அடுப்பா. அல்காரிதம் விடாம யாரு சமைக்கிறது? ஈரான் போர் முடிகிற வரை எவ்வளவு போர் முடிகிற வரைக்கும் கிடையாது. ஒரு மரத்தையே வச்சுட்டாங்க. சும்மா சின்ன சின்ன விறகா வச்சுக்கிட்டு எடுத்தமா ஒரு மரத்தையே வைக்க கதை முடிச்சு. மீ டு மை நியூ இண்டக்ஷன் ஸ்டவ். டீ இல்லை புகை ஒருவே செய்கிறாய். எல்லாருமே இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு தானே மாறிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல செக் பண்ணி பார்த்தா இதோட ரேட்டு அதிகமாயிட்டு இருக்கு. ஏ சக்கரை தண்ணி ஏ சமத்த குட்டி ஃபேமிலிஸே இது உங்களுக்காக தான். ஆரம்ப விலை 5000. நெஞ்ச நிமித்தி நடக்கணும்னு தோணும். கண்ணில் ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். சரி, இந்த பையன் என்னன்னா ஆளையை காணும். நல்ல பையனாச்சே. தங்கமான பையன், தரமான பையன். தங்கமான பையன், தரமான பையனாச்சே. ஆமாண்ணே. என்ன ஆனாலும் தெரியல. ஜாலியா ஸ்கேம் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தான். அவன் ஐடியா ரிப்போர்ட் அடிச்சு தூக்கிட்டீங்களா? கரண்ட் சிச்சுவேஷன். இப்ப எல்லாம் கோல்டு கூட இல்ல, இவருதான். இப்ப கோல்டை விட இப்ப இதுக்கு தானா டிமாண்ட் அதிகமாயிட்டு இருக்கு. செம டிமாண்ட் இருக்கு. இப்ப எல்லாரோட பார்வையும் இந்த எல்பிஜி மேலதான் இருக்கு. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கேன். இந்தியா இஸ் நாட் ஃபார் பிகினர்ஸ். பாரு வாட்டர் டேங்க் சின்டெக்ஸ் டேங்க்னா பெட்ரோல் ஃபில் பண்ணிருக்கீங்க. உண்மையா இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். இது ஏஐயா இல்ல உண்மையாவே இந்த மாதிரி வாங்குறாங்க? ஏஐயா தான் இருக்கு. இத அப்படி தூக்கிட்டு போறீங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வாங்குறதுலாம் கொடுக்கவே கூடாது. இந்த ட்ரம்ல வாங்குறது, இந்த மாதிரி சின்டெக்ஸ் டேங்க்ல வாங்குறது கொடுக்க வேண்டாம். இந்த போடுறது அதெல்லாம் இப்போதைக்கு கொடுக்க வேணாம். தேவைக்கு அதிகமா வாங்குறத கொடுக்காம இருக்கலாம். வீட்டில் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டு முதல்ல கடைக்கு போய் எண்ணெய், பருப்பு, சர்க்கரை, மாவு எல்லாத்தையும் வாங்கி வீட்டில் லோட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வாரத்தில் எதுவுமே இருக்காது. அப்படி இல்லைன்னா விலைவாசிலாம் ரொம்ப ஜாஸ்தி பண்ணி வச்சிருவாங்க. ஸோ டக்குன்னு செஞ்சுருங்க. இந்த மாதிரி வதந்திக்கெல்லாம் யார் காரணம்னா யூஎஸ்ஏ மூவிஸ், யூஎஸ்ஏ ரியாலிட்டி. யூஎஸ்ஏ மூவிஸ்ல வந்து சூப்பர்மேனா இருக்கான், ஆனா ரியாலிட்டியில பார்த்தா ஹோம்லேண்டா இருக்கான். எங்க போர் நடந்தாலும் அதுல டைரக்டாவோ இன்டைரக்டாவோ பாதிக்கப்படுறது அப்பாவி மக்கள் தான். அது எல்லாமே நம்ம தலையில தான் வந்து விடியுது. பெட்ரோல், கரண்ட் பில், துணிமணி, மருந்து எல்லா விலையும் ஏறி நாளைக்கு அது முத்தலையில வந்து விடியுது. அதனால போர் வேணாம். ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். அப்புறம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இல்லை இப்போ நம்மளை திட்டுற மாதிரி சொல்கிறாருல சூப்பர் ஸ்டார், உன் தலையதான் வந்து விடியுது புரிஞ்சுக்க. நாங்களாம் போருக்கு போனோம், நாங்கள் போருக்கு போகல, ஒன்றுக்கும் போகல. ஐயா என்னையா எங்களுக்கே 2 நாளாக கக்கிஸ் வர மாட்டேங்குது உட்காந்துருக்கேன். இதில் அது வரல இது வரலன்னா என்ன? ஏதோ நாங்கள் வேணும்னு போருக்கு போன மாதிரி, போருக்கெல்லாம் போகாதீங்க சார், சண்டையெல்லாம் போடாதீங்க சார்ங்கிற மாதிரி. எங்கே வேலைக்கு போவே நேரம் வர மாட்டேங்குது, இதில் போருக்கு வர போகிறாங்க. நான் போருக்கு அவங்க போரை பண்ணிட்டு இருப்பாங்க சார். அதுலேயும் உயிரிழப்பு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் போர் குண்டு போடுறது, அது இது இடையில சாகுறது, இந்த விலை ஏறுறதெல்லாம் சரி. எங்கேயோ எவனோ போர் போட்டால் இங்கே இருக்கு நான் கேட்சலாம் இது பண்ணுற மாதிரி வருது பாருங்க. அதில் ஒன்று பார்த்தேன், அந்த கோல்டு இருக்கும்போது சிலிண்டர் அப்படியே கெத்தாக நடந்து வருது. அப்போ தான் யோசித்தேன், சிலிண்டர் சொல்லுமா, ஏய் நான்லாம் ஒரு பிரச்சனை இல்லாமல் இவங்களுக்கு நார்மலாக வந்தால் தாண்டா உனக்கு மவுசு. நான் மட்டும் ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணேன், உன் பக்கம் திரும்பவே மாட்டாங்க. எல்லாரும் நான் தான் வேணும்னு வாங்க. நான் டைமுக்கு டைம் வர்றதுனால இலக்காரமாக போச்சு இல்லை எல்லாருக்கும் சூடா பண்ண மாதிரி. அப்பப்போ உங்களையெல்லாம் ஆட்டி வைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான். ஐயோ ஒரு கெட்ட பழக்கங்க. அது எங்கள் குடும்பத்துக்கு இருக்குது, உங்கள் குடும்பத்தில் இருக்கான்னு சொல்லுங்கள். நார்மலாக இருப்போம், வீட்டில் எல்லாம் இருக்கும். பால்மா, சீனி, தேயிலை, டீக்கு தேவையான அத்தனை சாமானுங்க, சிலிண்டர்லாம் ஃபுல்லாக இருக்கும். சாப்பாடு வகைகள் அப்படி இருக்கும், ஐஸ்கிரீம், சொசேஜ் எல்லாம் அட்டிக்கி வச்சுருப்போம். கருமம் பசிக்காது, எல்லாம் முடிஞ்சு வர மாத கடைசியில் ஐட்டம்ஸ் எல்லாம் முடியும். ஒரு 2 நாளில் இப்போ கடைக்கு போகணும் அப்படின்னு இருக்கும்போது, இப்போ நாளைக்கு கடைக்கு போகிறோம், இன்றைக்கி இப்போ சாமான்லாம் இல்லை, நாளைக்கு கடைக்கு போகிறோம். அன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு
அந்த உள்ளங்கால்ல இருந்து பசி கப 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 கபன்னு வரும். ஐயோ மிஸ்டி டீ ஒன்று கொடு மிஸ்டின்னா ஒரு ஆளுக்கு அளவாக தான் இருக்கு. இப்போ குடிச்சா காலையில் இல்லை பரவாயில்லையா, காலையில் 10 மணிக்கு தான் கடை திறப்பாங்க, அது வரைக்கும் பரவாயில்லையா. ஐயோ காலையில் குடித்தா தானே வரும், இப்போ குடித்தா தானே போகும், என்ன சார் இது. ஆனால் அதெல்லாம் இருக்கும்போது மிஸ்டி கேட்கும், டீ வேணுமா டீ வேணுமா டீ வேணுமான்னா என்னைக்கு அது குறையுதோ அன்னைக்கு தான் டீ வேணும். டீ குடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது திங்கணும், அதை பொறிச்சு கொடு, தோசையை சுட்டு கொடு. அதே மா முடிஞ்சு போச்சுடா, ஐயோ இதெல்லாம் கொடு. அதான் ஒரு அரை நாள் தான். ஆனா ஒரு கெட்ட பழக்கம் எனக்கு மட்டும்தான் பார்த்தா இல்ல, இவனும் அப்படித்தான் இவனும் அப்படித்தான் பண்றான். தேடு வாங்க மூஞ்செல்லாம் சோகமா போய் உட்காந்துருவாங்க. பழைய பிஸ்கட் அது கிடக்கு. அதான் பழைய உப்பு பிஸ்கட்லாம் எடுத்து கடிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. என்னடா உங்களுக்கு பிரச்சனை கேட்டா பசிக்குதா, நேத்து பசிக்கல, எது எல்லாம் இருக்கும்போது பசிக்காது. இந்த கொரோனா டைம்ல எல்லாம் பயம் கொடுத்துருச்சுங்க. இந்த கொரோனா டைம்ல ஒருக்கா எங்களுக்கு இந்த மழை வர பெஞ்சு தொடர்ந்து வெள்ளம் வர ஆயிடுச்சு. வெளியே போனா பிடிக்கிறாங்க, மாஸ்க் இல்லாம வந்தியா, கையில அந்த பிங்க் கலர் டேக் கட்டிருக்கியா, இல்லைன்னா நீ யாரு நோயாளியா அப்படி தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கு பயம், வெள்ளம் போக முடியல, பசி வந்து தொலைக்குது. ஃபுட்டு ஆர்டர் பண்ண அவன் வர மாட்டேங்கிறான். எது உங்க ஏரியாவா? உங்க ஏரியாவில் கால் வரைக்கும் தண்ணி நிற்கிது, என்ன வர முடியாது போயா, வர முடியாது போயா, பசிக்குதுயா. சரின்னு ஒரு மாதிரி தண்ணிக்குள்ள நீந்தி கீழே கடைக்கு போனா அவரு ஒட்டிக்கிட்டு போயிருச்சு தண்ணி. என்னையா அப்படின்னு பார்த்தா அவங்க அரிசி பருப்புலாம் தண்ணி. ஐயோ இவன் கடையெல்லாம் மூடிட்டாங்க, என்ன பண்றதுன்ட்டு இருக்கிறது. அப்பதான் இவர் இதில் ஏதாவது இருக்கிறத வச்சு ஒரு ரெசிபி ஒன்று கண்டுபிடிப்போம் அப்படின்னு பொய்யா ஏதாவது சமைச்சு திங்க வேண்டியதான். ஒரு கெட்ட பழக்கம் இல்லை இது. இருந்தால் கணக்கு எடுக்கிறதுல, இல்லைன்னா உசுறு போகிற மாதிரி கத்துறது. ஆனால் நல்லா இருக்கு வீடியோ. உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன்.